ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஃபலாஃபில் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு போல் வெள்ளை கொண்டக்கடலையை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அவிக்காமல் தான் நான் சேர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையை சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடுங்க. 2-3 பல் பூண்டையும் தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸில் ஆனியனை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாவது வத்தல் மிளகாவது சேர்த்துக்கிடலாம். நான் பச்சை மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பேஸ்ட் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். இதில் இன்னும் கொஞ்சம் கூட உப்பும் 1 டீஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் போல் நான் கறி மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் கறி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கணுன்னா விருப்பப்பட்டால் சேர்த்தா போதும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாட்டு இருக்கணும். இது ஈஸியான ரெசிபி, ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் சைஸுக்கு நான் உருண்டை பிடிச்சி எல்லாத்தையுமே எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபலாஃபில் பால்ஸை ரொட்டிக்கு கூட மயோனைஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கூட ரோல் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா ப்ரெட்டில் வச்சும் சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெட்டில் ரொட்டிலெலாம் வச்சு சாப்பிடணும். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. எண்ணெய் அடுப்பில் சட்டியில் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுருக்கணும். அப்போ தான் உள்ளேயும் எல்லாமே குக் ஆகும். ஏன்னா நம்ம பச்சை கொண்டக்கடலை தான் அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம், அவிக்கலாம் இல்லை. அதனால் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஃபலாஃபில் பால்ஸை ஹம்முஸு கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தான் போட்டு பொரிச்சிருக்கோம். இதை எதுலேயும் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லேயோ எதுலேயும் போட்டு டிப் பண்ணவும் இல்லை. மைதா மாவோ கடலை மாவோ எதுலேயுமே நம்ம டிப் பண்ணலை. அப்படியே தான் போட்டு பொரிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா உருண்டை அப்படியே தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கூட வெளியில் வரவே இல்லை. மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். புரட்டி புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு கலருக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குக் ஆயாச்சு. இனி வெளியில் எடுத்துடலாம். அரை கப்பு கொண்டக்கடலை போட்டதுனால எனக்கு 6 பால்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பால்ஸை டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.